இன்னும் எலக்ஷனுக்கு வெறும் 6 நாள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, உங்க மனசுல இருக்க வேண்டியது வேட்பாளரோட பெயர் இல்ல. உங்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய விஷயம் தாவேகாவோட சின்னம். அதாவது தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டு தாவேக்காக்கு குடுக்கப்பட்ட இந்த விசில் சின்னம். ஸோ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்டின்னா, ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூயன்சி அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் தாவேக்கா சார்புல நிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜோசப் விஜயா இருக்கட்டும், பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கலாம். ஸோ அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, ஜோசப் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அப்படின்ட்டு இன்னும் 2 பேர் போட்டியிடுறாங்க. ஸோ கொஞ்சம் வயசானவங்கலாம் போய் ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படின்ற பேர பார்த்து அதுல அவங்களோட ஓட்ட வந்து போட்றக்கூடாது. ஸோ அதனால தான் தெளிவா நம்ம சின்னத்த வந்து எல்லாத்துக்குமே கொண்டு சேர்க்கணும். விசில் சின்னம் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து மனசுல ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, எந்த பேலோட் யூனிட்லயுமே அந்த விசில் சின்னம் இருக்கும். ஸோ சரியா உங்களோட ஓட்ட வந்து நீங்க அதுல செலுத்தலாம். ஸோ அதுதான் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு, அதாவது இத்தன நாள் போய் கேட்டிருப்பீங்க. உங்களோட தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. உங்களோட பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு இந்த மாதிரி நெறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருப்பீங்க. தாவேக்காக்கு இந்த டைம் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஸோ சரியா உங்களோட ஓட்டு பேஸ் தாவேக்காக்கு சேரணும் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த விசில் சின்னத்த மனசுல வச்சுக்கோங்க. 23ஆம் தேதி ஒரு விசில் புரட்சியாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.